உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன வாங்கிக்கோ. எதுக்கு இது? சாப்பாட்டுக்கு பணம் கொடுத்தல்ல, அதுக்குதான். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் கடங்காரியா இருக்க விரும்பல. அதோட எனக்காக யாரும் செலவு பண்ண தேவையில்ல. எம்மா தாயே, தயவு செஞ்சு ஆரம்பிக்காத. கூடாது. சரி, இனிமேல் எங்கேயாவது வெளியே போனா தயவு செஞ்சு சொல்லிட்டு போ. என்ன ஒரு தடவை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்துட்டேங்கிறதுக்காக என்கிட்ட உரிமை எடுத்துக்க பாக்குறியா? எல்லாத்தையும் நீ தப்பான கண்ணோட்டத்தோட பார்த்தனா நான் என்னதான் பேசுறது? தப்பான கண்ணோட்டம் இல்ல, என்ன கேள்வி கேக்குற உரிமை உனக்கு இல்லன்னு நான் முன்னாடியே சொல்லிருக்கேன்ல. அந்த பார்டர் தாண்டி நீ வராம இருக்கிறதா உனக்கு நல்லது. நான் உங்ககிட்ட எந்த கேள்வியும் கேட்கவே இல்லையே. சரி கிளம்பு. கிளம்பா? எங்க போ சொல்ற? பின்ன நைட்டு இங்கேயே படுக்க போறியா? அதான் ரூம் எதுவும் ஃப்ரீயா இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. நான் இங்க எப்படி சோஃபால படுத்துக்கிறேன், நீ பெட்ல படுத்துங்க. என்னது? வேற வழி இல்ல ரேவதி. எனக்கு வேற ரூம் கிடைக்கிற வரைக்கும் நான் இங்க சோஃபால படுத்துக்கிறேன். ஆனா உன் கூட ஒரே ரூம்ல இருக்கிறது எனக்கு கம்ஃபர்டபிளா இல்ல. புரியுது. உனக்கு என்ன பிடிக்காது. பிடிக்காத ஒருத்தரோட ஒரே ரூம்ல இருக்கிறது கம்ஃபர்டபிளா இருக்காதுன்னு எனக்கும் தெரியும். எனக்கும் வேற சாய்ஸ் இல்லை, அதனால தான் சொல்றேன். சரி சரி, படுத்து தொலை. இவனுங்களுக்குலாம் வேற வேலையே இல்லையா? ஏன் இப்படி பொம்பளை பின்னாடி நாயா அலையறானுங்க? வர வர டிவி கூட பார்க்க முடியாது போல இருக்கு. ஒருவேளை நம்ம தூங்கினதுக்கு அப்புறம் இவன் ஏதாவது பண்ணிடுவானோ? கிட்ட வராத, கிட்ட வராத. என்னாச்சு? அப்ப நம்ம கண்டது கனவா? என்னாச்சுன்னு கேக்குறான்ல. ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. நான் இந்த ரூம்ல இருக்கிறது தானே உனக்கு தொந்தரவா இருக்கு. நான் வெளியே எங்கேயாவது போய் படுத்துக்கிறேன். நீ நிம்மதியா தூங்க. எங்க போற? நான் எங்கேயோ போறேன். உனக்கு நான் இந்த ரூம்ல இருக்க கூடாது, அவ்வளவுதானே. நான் போறேன், நீ பயப்படாம தூங்க. அப்பாடா, இனிமே நம்ம நிம்மதியா தூங்கலாம். சார், ரூம் வேணும்னு கேட்டிருந்தால, எதுனா காலியா இருக்கா? இல்ல சார், அதான் ஏற்கனவே சொன்னேனே, எல்லாமே ஃபுல்லா இருக்கு சார். காலியா எதுவுமே இல்ல சார். அப்படியா சார்? இந்த டிரைவர்ஸ் தங்குற மாதிரி எதனா டார்மிட்டரி ரூம்ஸ் இருந்தா கூட பரவாயில்ல சார், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இருக்கு சார், ஆனா அவ்வளவு வசதியா இருக்காது உங்களுக்கு. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை சார், நான் இருந்துக்கிறேன். சரிங்க சார். கோபி சார், இங்க வா. சொல்லுங்க சார். சார டார்மெட்ரிக்கு கூட்டிட்டு போ. சரிங்க சார், வாங்க சார். தேங்க்யூ சார். இட்ஸ் ஓகே சார். சார், இதான் சார் நீங்க தங்குற ரூம். நீங்க இங்க தங்கிக்கங்க. ஓகே, தேங்க்ஸ். ஓகே சார்.
ஒருவேளை யாராவது கதவை தட்டினாலோ இல்லை பெல் அடிச்சாலோ கதவை திறந்துடாத. நீ சொல்றது புரியுது, ஆனா எதுக்கு இப்படி சொல்றேன்னு தான் புரியல. இல்லை, மனசில் பட்டுச்சு, அதான் சொன்னேன். நீ சேஃபாக இருக்கணும்ல, அதுக்காக தான். சரி, நீ போய் தூங்கு. ஓகே. சார் உங்க செக்இன் டைமுக்கு இன்னும் 1 hour இருக்கு சார். நீங்க முன்னாடியே வந்தா நான் என்ன சார் பண்ண முடியும்? ரூம் செக் அவுட் ஆகணும் சார், அதுக்கப்புறம் கிளீனிங் இருக்கு. சார் எங்க ட்ரெயின் சீக்கிரம் வந்துருச்சு, அதான் நாங்களும் சீக்கிரம் வந்துட்டோம். சார் இந்த 1 ஹவருக்காக நாங்க வேற ஹோட்டலா பார்க்க முடியும். ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு ரூம் கொடுங்க சார். சார் ரூம் இல்லைன்னு சொன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். ஐயோ, இங்க நிக்கிறது திவ்யா தானே? என்னோட காலேஜ்ல ஒண்ணா படிச்சவளாச்சே. அந்த டைம்ல அவகிட்ட பேசும்போது நான் லவ் மேரேஜ் தான் பண்ணிப்பேன், என் ஹஸ்பண்ட அப்படி பார்த்துப்பேன் இப்படி பார்த்துப்பேன்னு ஓவராலா பேசிருக்கேனே. இப்ப உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உன் ஹஸ்பண்ட் யாரு என்னன்னு கேட்பாளே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நான் ஒரு டிரைவரை கல்யாணம் பண்ணிருக்கேன்னு சொன்னா என்ன கேவலமா பாப்பாளே. இப்ப இருக்கிற நிலைமையில இவ்வளவு அவாய்ட் பண்றதா நல்லது. என்ன சார் இவ்ளோ அடமெண்டா இருந்தா எப்படி? உங்க ஹோட்டல்ல தானே ரூம் புக் பண்ணிருக்கோம். ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி ரூம் கொடுக்க கூடாதா? மேடம், ரூம் இருந்தா நான் ஏன் மேடம் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க போறேன்? ரூம் இல்ல மேடம், சொன்னா புரிஞ்சுக்கங்க. என்ன சார், எதனா பிரச்சனையா? சார் இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சார். நம்ம ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணிருக்காங்க சார். இவங்க செக்இன் டைமுக்கு இன்னும் 1 hour இருக்கு சார். இவங்க சீக்கிரமா வந்துட்டு ரூம் வேணும்னு கேக்குறாங்க சார். இவங்க புக் பண்ண ரூம்ல இருக்கிறவங்க இன்னும் செக் அவுட் பண்ணல சார். அதுக்குள்ள வந்து ரூம் கேட்டா எப்படி சார் கொடுக்க முடியும்? சார் அது வரைக்கும் வேற ஏதாவது ரூம் கொடுங்கன்னு சொன்னா அதுவும் இல்லைன்னு சொல்றாரு சார். சார் குளூர்ல டிராவல் பண்ணி வந்திருக்கோம், ரொம்ப டயர்டா இருக்கு சார். இவர் என்னடானா கஸ்டமருக்கு ஒரு சின்ன சலுகை கூட காட்ட மாட்டேங்கிறார் சார். சார் உண்மையிலேயே ரூம் இருந்தா கொடுக்க மாட்டேனா சார்? சார் நேற்று நைட்டு நீங்கள் ரூம் கேட்டப்போ கூட நான் இல்லைன்னு தானே சார் சொன்னேன். சார் 1 hourல ரூம் ரெடி ஆகிடும் சார். ஆனால் அதுக்குள்ளே சண்டை போடுறாங்க சார். ஹே ரேவதி, ரேவதி! ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.